அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சனிக்கிழமை எடுத்தது. ஞாயிற்றுக்கிழமை சந்தை அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ் இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவேன். இன்றைக்கி ஒரு குட்டி குட்டி டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் பார்க்கலாமா? வெண்டைக்காய் நம்ம ஒன்றா கட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக டைம் ஆயிரும். இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். அதாவது ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு வதக்கிறத விட அடுப்பில் சட்டியை வச்சுட்டு கட் பண்ணி போட்டுகிட்டே வதக்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அதே போல் குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்கு வந்துட்டு பெரிய வெங்காயம் போட்டுருவேன், தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டுருவேன். ஏன்னா நமக்கு சின்ன வெங்காயம் அவ்வளோ உட்காந்து உரிக்கிறதுக்கு டைம் இருக்காது. கையோட வந்துட்டு பொரியலுக்கு நம்ம தேங்காய் பூ போடுவோம் இல்லையா, அதையுமே லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அதாவது மிக்ஸி ஆன் பண்ணுறப்பையவும் என்னென்ன அரைக்கணுமோ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுருவேன். புளிக்குழம்பு, காரக்குழம்பு இது எல்லாத்துக்குமே குழம்புக்கு மசாலா அரைக்கலையே மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையுமே போட்டுருவேன். நம்ம குழம்பு தாளிக்கிறப்போ ஒவ்வொரு டப்பாவாக ஓப்பன் பண்ணணுன்ட்டு இல்லை. இந்த சைடில் பார்த்திங்கன்னா முட்டையுமே வேக வைக்கிறதுக்காக வச்சு விட்டாச்சு. குழம்பு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயமே கட் பண்ணிட்டேன். வெண்டைக்காய் வந்துட்டு அந்த வளவளப்பு தன்மை போகிறதுக்கு என்ன பண்ணலான்னா லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு நல்லா வதக்கிட்டிங்க அப்படின்னா அந்த வளவளப்பு தன்மை இருக்காது. அதே போல் மீன் குழம்பு, புளிக்குழம்பு, வத்த குழம்பு இதுக்கு எல்லாத்துக்குமே கடலெண்ணெய், நல்லெண்ணெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா குழம்போட டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். குழம்பு ஒரு பக்கம் தாளிச்சிட்டு நம்ம காய் பொரிக்கணும் இல்லையா, அது தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ குழம்பு தாளிச்சிருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெண்டைக்காவை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு புளியை வந்து கரைச்சி ஊற்றிடுங்க ஃபஸ்ட்டு. அது கூட கல்லுப்பும் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஊற்றிட்டு குழம்பு கூட்டி விட்டுற வேண்டியது தான். அந்த புளி தண்ணியில் அந்த வெண்டைக்காய் ஒரு கொதி வர்றப்ப அந்த வளவளப்பு தன்மை இருக்காது, குழம்போட டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லாயிருக்கும். அவரைக்காய், அதுக்கப்புறம் பீன்ஸ் இதுக்குமே இதே தான். ஃபஸ்ட்டு நல்ல காயாக பார்த்து எடுத்துகிட்டு அதோட காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு காயை தாளிச்சிருவேன். தாளிச்சிட்டு காய் கட் பண்ண அதில் போட்டு அப்படியே வதக்கி விட்டுட்டே இருந்தோன்னா நமக்கு அது வதங்கிட்டே இருக்கும். காயும் நம்ம ஸ்பீடாக கட் பண்ணிடுவோம். ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருவேன். ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். முட்டையுமே வெந்துருச்சு, அதையும் உரிக்கிறதுக்கு பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துட்டேன். அதே போல் தான் பீன்ஸையுமே தாளித்து விட்டுட்டு கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். அவரைக்காய் வெந்ததுக்கப்புறமா தேங்காய் பூ போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. அவரைக்காய்க்குன்னு இல்லை, எந்த காய் நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய்க்காய் செஞ்சாலுமேவும் தேங்காய் பூவும் தேங்காய் எண்ணெயும் ஊற்றிட்டு நல்லா சுருள கிண்டி இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முட்டையும் உரிச்சாச்சு. நம்மளோட வெண்டைக்காய் குழம்பு பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ் கொஞ்சோன்னு இருந்துச்சு, அதையும் போட்டு பொரியல் பண்ணியாச்சு. இன்றைக்கான லஞ்ச் பிளேட் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா சுட சுட சோறோட வெண்டைக்காய் காரக்குழம்பு, அது கூட 2 பொரியல், முட்டை, மாம்பழம், ரொம்ப நிறைவான லஞ்சாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.